வணக்க நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, காரில் நடந்த திருட்டு முயற்சி, தட்டி கேட்ட நடிகர் சுட்டுக்கொலை, ரசிகர்கள் அதிர்ச்சி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜெனரல் ஹாஸ்பிட்டல் என்ற டிவி ஷோவால் பிரபலமடைந்தவர் தான் ஜானி வாக்டர். அந்த ஷோவில் அவர் பிராண்டே கார்பின் என்ற ரோலை ஏற்று நடித்திருந்தார். அது பெரும் வரவேற்பு பெற்றது. ஜெனரல் ஹாஸ்பிட்டல் தவிர்த்து ஆர்மி வைஸ் உள்ளிட்ட சீரியஸ்களில் அவர் நடித்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 37 வயதாகும் அவர் கடந்த சனிக்கிழமை காலை அடையாளம் தெரியாத நபர்கள் சுட்டு கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த செய்தி சோசியல் மீடியாவில் வெளியாகி ரசிகர்களிடம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்காவில் தெற்கு கரோலினாவில் கடந்த 1986ஆம் ஆண்டு பிறந்தவர் ஜானி வெக்டர். சிறு வயதிலேயே நடிப்பு மீது ஆர்வம் உடைய அவர் தொடர்ந்து நடிப்பதற்கு முயற்சிகள் செய்து வந்தார். அந்த முயற்சியின் பலனாக அவருக்கு நடிக்கவும் வாய்ப்பு கிடைத்தது. கடந்த 1963ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் என்ற டிவி ஷோவை அமெரிக்காவில் ஒளிபரப்பானது. பிராங்க் அஷ்லி, டோரிஸ் அஷ்லி ஆகிய 2 பேருமே இணைந்து இந்த டிவி ஷோவை விமர்சித்து வந்தாங்க. இந்த ஷோவால் ஜானி வெக்டர் பிரபலமடைந்தார். மேலும் இந்த டிவி ஷோ உலகம் முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்றது. முக்கியமாக அதிக காலம் ஓடிய டிவி ஷோ என்ற கின்னஸ் சாதனையும் பெற்றது ஜெனரல் ஹாஸ்பிட்டல் செய்தது. அமெரிக்கா டிவி ஷோ வரலாற்றில் கைட்டிங் லைட் என்ற டிவி ஷோவுக்கு பிறகு அதிக காலம் ஓடிய டிவி ஷோ, உலகிலே அதிக காலம் ஓடிய 3வது டிவி ஷோ என்று பல சாதனைகளை படைத்து ஜெனரல் ஹாஸ்பிட்டல். இந்த ஷோவில் பிராண்டே கார்பின் என்ற ரோலை ஏற்று நடித்த ஜானி வெக்டர் அந்த கதாபாத்திரத்தை மிக சிறப்பாக செய்து பலரது கவனத்தையும் ஈர்த்தார். ஜானி அதன் காரணமாகவே அவருக்கு அடுத்தடுத்து சீரியலில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அந்த வகையில் ஆர்மி வைஸ் என்ற சீரியல் நடித்தாங்க. உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாரு. இப்படிப்பட்ட சூழலில் இருக்க அவரது நண்பர்களும் கடந்த சனிக்கிழமை இரவு லாஸ் ஏஞ்சலிஸ் இருக்கும் பார் ஒன்றுக்கு சென்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த சமயத்தில் அடையாளம் தெரியாத 3 பேர் முகமூடி அணிந்து கொண்டு ஜானி வெக்டரின் காரில் கேட்டலிட் கன்வெர்ட்டரை திருட முயன்றதாக, அதனை பாரில் இருந்தபடி ஜானி அவரது நண்பர்களும் கவனித்திருக்காங்க. தனது காரில் திருட்டு முயற்சி நடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்த ஜானி வெக்டர் உடனடியாக அருகே சென்று திருட்டு முயற்சியை தடுக்க பார்த்திருக்காங்க. அப்போது ஏற்பட்ட தகராறில் அடையாளம் தெரியாத நபர்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. உடனடியாக ஜானி வெக்டர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனளிக்காமல் அவர் உயிரிழந்து போயிருக்கார். இதனை அவரது தாயாரும் உறுதி செய்திருக்காங்க. ஜானி வெக்டரின் மறைவுக்கு ஹாலிவுட் பிரபலங்கள் தங்களது இரங்கலையும் தெரிவித்து வராங்க. மேலும் அந்த 3 பேரை தேடும் பணியில் காவல்துறை ஈடுபட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.